விரைவில் நிற்கும் திருமணப்பட்டு விவாஹா தி சென்னை சில்க்ஸ். கௌதம், ஏன் இப்படி பண்ணீங்க? ரேவதி அம்மாவை எதுக்கு அரெஸ்ட் பண்ண சொன்னீங்க? அவங்க பாவம் கௌதம், அவங்க எந்த தப்பும் செய்யல. உங்களை போய் அவங்க கொல்ல பாப்பாங்களா? நீங்க அதை நம்புறீங்களா? ஐயோ கௌதம், அதுக்கெல்லாம் சத்தியமா வாய்ப்பே இல்ல. நீங்க எப்படி நம்புறீங்க கௌதம்? இல்ல கௌதம், இதுல ஏதோ சதி இருக்கு. ரேவதி அம்மா ஒரு அப்பாவி. உங்க ஃப்ரெண்டு கிட்ட பேசி உடனே அவங்கள வெளியே விட சொல்லுங்க கௌதம். கௌதம், உடனே அவங்கள விட சொல்லுங்க கௌதம். விட சொல்லுங்க கௌதம். கௌதம், கௌதம், ஏன் அமைதியா இருக்கீங்க? அப்போ ரேவதி அம்மா தான் உங்களை கொல்ல பார்த்தாங்கன்னு நீங்க முடிவே பண்ணிட்டீங்களா? நீங்களும் அந்த வீடியோவை நம்பிட்டீங்களா? யாரு நம்பி இருந்தாலும் நீங்க அதை நம்பி இருக்க கூடாது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒரு நாள் உங்க கையில அடிபட்ட ரத்தம் வந்ததும் அவங்க எவ்வளவு துடிச்சு போனாங்க. அவங்கள உங்களை கொல்ல பாப்பாங்க. சொல்லுங்க கௌதம். உயிரே போனாலும் அவங்க அப்படி செய்ய மாட்டாங்க. உங்களை முதல்ல சந்திச்சப்பவே கார் ஆக்சிடென்ட்ல இருந்து உங்க உயிரை காப்பாத்தினவங்க. இப்பவும் அதே மாதிரி ரத்தம் கொடுத்து அவங்க உங்க உயிரை காப்பாத்தி இருக்காங்க. அவங்க ஏன் உங்களை கொல்ல பாக்கணும்? ஐயோ கௌதம், அவங்க யார் தெரியுமா? உங்களை பெத்த அம்மா கௌதம். உங்களை பெத்த அம்மா மாதிரி உங்களை தான் சொந்த புள்ள மாதிரி பார்த்தாங்க. அவங்க அந்த பாவத்தை செய்வாங்களா? வேண்டாம் கௌதம், நீங்க தப்பு பண்றீங்க. உங்களை நம்பிதானே அவங்க இந்த வீட்டுக்குள்ள வந்தாங்க. இப்ப நீங்களே அவங்கள துரத்தலாமா? நீங்க அரெஸ்ட் பண்ண சொன்னதும் ரேவதி அம்மா பாதி செத்துட்டாங்க. மீதி உயிரை காப்பாத்துறது உங்க கையில தான் இருக்கு. உடனே அவங்கள விட சொல்லுங்க கௌதம். ஏன் பேசாம நிக்கிறீங்க? போங்க கௌதம். இப்ப நீங்க உடனே போங்க கௌதம். கௌதம், இலக்கியா, நான் போய் ரேவதி அம்மாவை அரெஸ்ட் பண்ண சொல்லுவேனா? அவங்க போய் என்ன கொல்ல பார்த்தாங்கன்னு சொன்னா நான் நம்புவானா? அவங்க அப்படி பண்ணிருக்க மாட்டாங்கன்னு எனக்கு தெரியாதா இலக்கியா? அப்புறம் ஏன் அவங்கள கூட்டிட்டு போக சொல்லி போலீஸ் கிட்ட சொன்னீங்க? எனக்கு ஒண்ணும் புரியல கௌதம். அந்த வீடியோவை பார்த்ததும் ரேவதி அம்மா தான் குற்றவாளின்னு எல்லாரும் முடிவுக்கு வந்துட்டாங்க. பைரவி அம்மா வர அவங்கள அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க அடி வாங்குறத என்னால பார்க்கவே முடியல. அதான் அப்போதைக்கு அவங்களை தப்பிக்க வைக்க முடிவு பண்ண. அதுக்காக தான் அவங்களை அரெஸ்ட் பண்ண சொல்லுவோம். கௌதம், சாரி கௌதம். உயிரை பிடிச்சிக்கிட்டு தான் நான் அந்த வார்த்தையை சொன்னேன். பாவம், நான் அப்படி சொன்னதும் அவங்க ஒரு பார்வை என்ன பார்த்தாங்க பாரு, அப்படியே நான் செத்து போயிட்டேன். அதான பார்த்தேன். நீங்க என்னோட கௌதம் ஆச்சே. நீங்க தப்பு பண்ண மாட்டீங்க. என்னால நம்ப முடியாம தான் நான் அப்படி கேட்டேன். சாரி கௌதம். ஒரு எறும்பு கூட கொல்ல நினைக்காத ரேவதி அம்மா என்ன கொல்ல நினைப்பாங்களா? பெத்த அம்மாவோட ரத்தம் தான் புள்ள உடம்புல ஓடும். அவங்க என்ன பெக்கலனாலும் அவங்க கொடுத்த ரத்தம் தானே ஓடிக்கிட்டு இருக்கேன் உடம்புல. இப்போ அப்ப ரேவதி அம்மா என்ன பெத்தவங்க மாதிரி தானே. அம்மாவை நான் என்னைக்கு சந்தேகப்பட மாட்டேன். ஆதாரங்கள்லாம் அவங்களுக்கு எதிராக இருக்கும்போது அவங்களுக்காக என்னால போராட முடியல. அதான் தற்காலிகமா அவங்களை காப்பாத்தி அனுப்பிட்டு அப்புறம் பேசிக்கலாம்னு முடிவு பண்ணிட்டேன். சீக்கிரமா ரேவதி அம்மா குற்றவாளி இல்லைன்னு நிரூபிப்பேன். என்னை கொல்ல சதி செஞ்சது யாருன்னு கண்டுபிடிப்பேன். விலங்கு போட்டு கூட்டிட்டு போன அவங்கள மறுபடியும் ஆரத்தி எடுத்து வரவேற்கிற மாதிரி செய்வேன். அப்படி செய்யல நான் அவங்க புள்ளையே இல்ல. கௌதம், எனக்கு இப்பதான் நிம்மதியா இருக்கு. பாவம் ரேவதி அம்மா, நீங்க அரெஸ்ட் பண்ண சொன்னதை நினைச்சு அழுதுகிட்டே இருப்பாங்க. அவங்க ஜெயில இருக்கிறத என்னால கற்பனை கூட பண்ண முடியல. சீக்கிரம் அவங்களை எப்படியாவது வெளியே எடுக்கணும் கௌதம். இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய சதியே இருக்கு கௌதம். முதல்ல உங்களை கொல்ல நினைச்சிருக்காங்க. அப்புறம் அந்த பழிய ரேவதி அம்மா மேல போட்டிருக்காங்க.
இது பக்காவான ப்ரீ பிளான் ஸ்கெட்ச். ஆனா நீங்க தப்பிச்சிட்டீங்க. ரேவதி அம்மா பாவம் மாட்டிக்கிட்டாங்க. இதுக்கு பின்னாடி நிச்சயமா அந்த எஸ்எஸ்கே தான் இருக்கான். அவன் என்னதானே கொல்ல பாப்பான்? எதுக்கு ரேவதி அம்மாவை மாட்ட வைக்கணும்? இது கூட்டு சதி கௌதம். இதுல அஞ்சலிக்கும் பங்கு இருக்கு. எஸ்எஸ்கே குறி நீங்களா இருந்தா அஞ்சலியோட குறி ரேவதி அம்மா. 2 பேரும் ஒண்ணு சேர்ந்துக்கிட்டு இந்த சதியை செஞ்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீட்ல அஞ்சலி சப்போர்ட் இல்லாம உங்க கார் பிரேக்ல கை வைக்கவே முடியாது. இதுக்கு அவ்வளவு உடந்த. எப்போ உங்க உயிரை பறிச்சு ரேவதி அம்மாவை தூக்குக்கு அனுப்ப பார்த்தாங்களோ, இனிமே சும்மா விட முடியாது கௌதம். கூடிய சீக்கிரம் அவங்கள குற்றவாளி கூண்டுல ஏத்தியே ஆகணும். நிச்சயமா இலக்கியா. என் உயிரை காப்பாத்தின ரேவதி அம்மாவை என் வாயால அரெஸ்ட் பண்ணுங்கன்னு சொல்ல வச்சாங்கல்ல, நான் உங்களை விட மாட்டேன். நான் யாருன்னு காட்டுறேன். நினைவில் நிற்கும் திருமணப்பட்டு விவாஹா தி சென்னை சில்க்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.